மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் உள்ள அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர் அவர்களுக்கும் என் முன்னாடி நின்றிருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் அண்ணன் கூட கிட்டத்தட்ட 20 வருஷமா பல மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். அண்ணனுடைய தாரக மந்திரம் அவங்க அப்பா சொல்லி கொடுத்தது, ஐயா பெரிய ஐயா சொல்லிக் கொடுத்தது, போராடாமல் நாம் வென்றதில்லை, போராடி போராடி தோற்றதில்லை. இது அவங்க தாரக மந்திரம். எனக்கு முதல்ல நான் ஒரு போராட்டம் சேலத்தில் ஏர்போர்ட்டுக்காக இடம் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6000 ஏக்கர் இடம் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு சதுர அடிக்கு ₹2.50. அப்படின்னு சொல்லி சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே போய் சொன்னா போதும் 108 மாதிரி வருவார். இப்ப மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இதுல விழுப்புரத்துல என்னுடைய தனி மனித பிரச்சனை, ஒரு ஊருக்கான பிரச்சனை இல்லை, ஒரு தனி மனித பிரச்சனை. மருத்துவமனையில் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அங்க டாக்டர் இல்லை, எனக்கு தலையிலலாம் 30 தையல் போட்டது. அந்த விபத்துக்கு டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தையல் போடாம இப்படி வெயிட் பண்ணிட்டு ரத்தம் போயிட்டு இருக்குது. அப்ப போன்ல கூப்பிட்டு ஐயா கிட்ட தகவல் சொல்றேன், பெரிய ஐயா கிட்ட தகவல் சொல்றேன். அடுத்த நாள் காலையிலேயே அங்கே போராட்டம். அந்த போராட்டத்திலையும் கூட கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கலந்துக்கிட்டாங்க. நான் ஒரே ஆள் தான், என்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்புக்கு. அதனால ஒரு தனிப்பட்ட குடும்பமோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பரவலாக மக்கள் டவுனில் இருக்கிறத விட காடு பகுதியில் கிராமங்களில் அதிகமாக வசிப்பாங்க. அந்த மாதிரி தனிப்பட்ட மக்கள் பாதுகாப்புக்கு, தனி மனித பாதுகாப்புக்கு, தனி மனித ஒழுக்கத்துக்கு பேர் போன கட்சி நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி. நான் கொங்கு சமுதாயத்தில் இருந்து இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு இந்த கட்சியில் மட்டும்தான் எடுத்ததுக்கெல்லாம் இப்போ இவங்க போராட்டத்தெல்லாம் கணக்கு போட்டோம்னா பல ஆயிரம் கோடி அவங்களுக்கு செலவாயிருக்கும். எத்தனையோ போராட்டங்கள் நான் 30-40 வருஷமா பார்க்குறேன். இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள்லேயே அதிக போராட்டம் செஞ்சது யாரு, அந்த போராட்டத்தில் வெற்றி கண்டது யாருன்னு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஆகையினால இந்த பாப்பா சொன்னாங்க, அதை நான் பேசணும்னு நினைச்சேன். அந்த புகையில கம்பெனி எங்க ஊர்ல, நான் கள்ளக்குறிச்சி, என் கூட படிச்சவங்க தான் அந்த சின்ன சேலத்தில் இருக்க பசுமார்க் புகையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் மத்திய அமைச்சரா ஆகிறதுக்கு முன்னாடி அது ரொம்ப ஃபேமஸ். அதுல நிறைய புற்றுநோய் வருதுன்னு சொல்லி ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உடனடியா அந்த புகையில கம்பெனியை பூரா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்போ அவங்க 2 பேர் அண்ணன் தம்பி 2 பேர் என் கூட படிச்சவங்க என்கிட்ட கேட்டாங்க, கட்சிக்கு டொனேஷன் ஒரு 50 கோடி கொடுத்துட்றோம், எப்படியாவது கொஞ்சம் சொல்லுங்க, ஐயா கிட்ட பேசுங்க அப்படின்னாங்க. நானும் ஐயா கிட்ட பேசி பார்த்தேன், ஐயா கட்சி வளர்ச்சிக்கு நம்ம வாங்கிக்கலாங்க ஐயா அப்படின்னு. எதுக்கு ஒரு 1000 பேர்த்து புற்றுநோயை நாம அந்த பாவத்தை நம்ம ஏத்துக்கணுமா, உனக்கு என்ன அறிவு இல்லையா, நீ வளரணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் ஏத்துக்காத அப்படின்னு சொல்லி என்னை தடுத்துட்டாங்க. அதுல என்ன இல்லாம நான் பல பேர்த்த வச்சு பேசி பார்த்தாங்க. யாருக்குமே அவங்க இடம் கொடுக்காம இன்னைக்கு வரைக்கும் அந்த கம்பெனி மூடப்பட்டிருக்குது. அது பெரிய சந்தோஷமான விஷயம். இதே வேற அரசியல்வாதிகளா இருந்தாக்கா வேற மாதிரி அது நடந்திருக்கும். இன்னும் பல முயற்சிகள், அண்ணன் இன்னும் அமைச்சராக இருந்தாங்கன்னா எத்தனையோ போதை இது கூட அந்த ஒயின் ஷாப்லாம் கூட கம்ப்ளீட்டா மூடி இருப்பாங்க. சூழ்நிலைகள் சரியில்லை. நாம் எல்லாரும் இந்த மேகதாது அணைக்கட்டு விவகாரத்தில் அண்ணன் பின்னாடி துணைக்கு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் அமைப்பு சார்பாக கிட்டத்தட்ட 64 விவசாய சங்கங்கள் இருக்குது. இந்த 64 விவசாய சங்கங்களும் ஒவ்வொரு சங்கத்துக்கு ஒரு 5000 பேர் கம்மி இல்லாமல் நாங்கள் அண்ணன் பின்னாடி வரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால நீங்களும் எங்களோட தோல் சேர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று நன்றி, வணக்கம்.